ஒன் ஸ்டெப் டு சக்சஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி கடலூர். நாம இப்ப இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கேள்வி பகுதி 3 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பார்ட் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். இப்போ பார்ட் 3 தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சீரிஸ். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சில எந்தெந்த ஏரியாவில இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹார்ட் ஒர்க்கோட நம்ம புக் எல்லாம் ஃபுல்லா படிக்கிறத விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குறிப்பிட்ட சில பகுதிகளை நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய அந்த டாபிக்ல இருந்து என்ன பண்றாங்க, ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? அப்ப நாம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து. இந்த ஊட்டச்சத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின், கார்போஹைட்ரேட்டை பத்தி பார்த்திருப்போம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா தாது உப்புக்களை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? என்னென்ன கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, அயோடின் சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்ன? ஓகேவா? அந்த தாது உப்புக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அயோடின் அப்படின்றது வரும். ஓகேவா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், சோடியம், இரும்பு, அயோடினை பத்தி எல்லாம் பார்ப்போம். அப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அயோடின் சத்து குறைபாட்டால் வரக்கூடிய நோய் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா முன்கழுத்து கவலை. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன் பி ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு இடையே காணப்படும் டேஷ் குறைபாட்டால் கல்வி செயல்பாடுகளில் வீழ்ச்சி, அறிவாற்றல் நடவடிக்கைகளில் மாற்றம், கவனக்குறைவு, சோர்வு, ஆர்வமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஓகேவா? இப்போ எந்த தாது உப்பு குறைபாட்டால இந்த நோய் ஏற்படுது அப்படின்னா குறிப்பா இப்ப நம்ம இந்த படிச்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ரத்த சோகை. ஓகேவா? இரும்பு சத்து குறைபாட்டால குழந்தைகளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கல்வி செயல்பாடுகள்ல வீழ்ச்சி, அறிவாற்றல் நடவடிக்கைகள்ல மாற்றம், கவனக்குறைவு, சோர்வு, ஆர்வமின்மை போன்றவை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுது. ஓகேவா? அப்ப இது ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னா ரத்த சோகை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, பிராணவாயுவை அனைத்து திசுக்களுக்கும் எடுத்து செல்லும் ரத்த சிவப்பணு உருவாக டேஷ் அவசியம் கேட்கிறாங்க. ஓகேவா? இப்ப நம்ம பார்ப்போம் இரும்பு அப்படின்ற ஒரு தாது உப்பை பத்தி பார்ப்போம். ஓகேவா? அப்போ இந்த இரும்புல ஹீமோகுளோபின், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துல ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அப்ப அந்த ஹீமோகுளோபினுக்கு முக்கிய மூலக்கூறா எது இருக்கும் அப்படின்னா இரும்பு இருக்கும். அப்ப இவங்க கேட்ட கொஸ்டினை பாருங்க, இன்னொரு வாட்டி நான் படிக்கிறேன். பிராணவாயுவை அனைத்து திசுக்களுக்கும் எடுத்து செல்லும் ரத்த சிவப்பணுக்கள் உருவாக அவசியமான ஊட்டச்சத்து, அவசியமான தாது உப்பு எதுன்னு கேட்கிறாங்க, இரும்பு. இப்போ 3 கொஸ்டின் பார்த்துருக்கோமா? அடுத்து பாருங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? ஓகே, டேஷில் அயோடின் செறிவூட்டப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப நம்ம அயோடின் அப்படின்றத எதுல இருந்து எடுத்துப்போம் அப்படின்னா நம்ம NaCl சொல்லக்கூடிய சாதாரண உப்புல இருந்து எடுத்துப்போம். அப்ப கொஸ்டினை பாருங்க, டேஷில் அயோடின் செறிவூட்டப்படுகிறது உப்புல. ஓகேவா? உப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா அயோடின் செறிவூட்டப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, என்னென்ன கொஸ்டின்? ஓகே, இங்க பாருங்க, குழந்தைகளுக்கு போதிய அளவு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் உணவின் மூலமாக வழங்குவதால் டேஷ் நோய் வராமல் தடுக்கப்படுகிறது. ஓகேவா? ரிக்கெட்ஸ் இது கேட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு போதிய அளவு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் உணவின் மூலமாக வழங்குவதால் ரிக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு நோயை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், குணப்படுத்தலாம். ஓகே, வேற என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். வேற பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஓகேங்க பாருங்க, டேஷ் குறைபாட்டால் டிஸ்டியா மற்றும் ஐபோஷியா ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துத்தநாகம் அப்படின்ற தாது உப்பு குறைபாட்டால தான் இந்த டிஸ்டியா மற்றும் ஹைபோஷியா அப்படின்ற நோய் வந்து ஏற்படுது. ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியும் அப்படி. அடுத்து பாருங்க, டேஷில் இரும்பு சத்து குறைவாக இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பச்சை இலை காய்கறிகள் வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கும், ஈரல்ல இரும்பு சத்து அதிகமா இருக்கும், வெள்ளத்துல வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கும். அப்ப குறைவா எதுல இருக்கும் அப்படின்னா பால்ல. இரும்பு சத்து வந்து குறைவா பால்ல இருக்கும். ஆனா இரும்பு, அதாவது பால்ல என்ன சத்து அதிகமா இருக்கும் அப்படின்னா கால்சியம் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, ஓகே, ரத்த உறைதலுக்கு தேவையான தாது உப்பு எதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ரத்த உறைதலுக்கு தேவையான தாது உப்பு எது அப்படின்னா
கால்சியம், அதாவது சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப ரத்த உறைதலுக்கு தேவையான தாது உப்பு எது அப்படின்னா கால்சியம், சுண்ணாம்பு. அப்ப இந்த கொஸ்டின் எல்லாமே எந்த இதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா தாது உப்புக்கள் அப்படின்ற டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெசனுக்குள்ள போயிடலாம். ஓகே, பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா தாது உப்புகள்ல ரெண்டு வகையா தாது உப்புகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிப்பாங்க. முதல்ல தாது உப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தாது உப்பு அப்படின்றது இந்த தாதுக்கள் எல்லாம் எங்க கிடைக்குது அப்படின்னா மண்ணுல கிடைக்குது. ஓகேவா? இப்போ இந்த மண்ணுல கிடைக்கக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னா உப்புக்கள். ஓகேவா? அதாவது இங்க என்ன அப்படின்னா இந்த மண்ணில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் இருக்குல்ல, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தாது உப்புகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த தாதுக்கள்லாம் எங்க கிடைக்குது அப்படின்னா மண்ணுல கிடைக்குது. அதுல கிடைக்கக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னா உப்புக்கள். அதனாலதான் இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முக்கிய மூலம் எது அப்படின்னா மண்ணு. ஓகேவா? மண்ணுல மட்டும்தான் கிடைக்குதானா? இல்ல, முக்கிய மூலம் எதுனா மண்ணு. அதை தவிர்த்து இறைச்சி, பால், காய்கறி, முட்டை இந்த மாதிரியான உணவுகள்லயும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த தாது உப்புக்கள் செறிந்திருக்கு. ஓகேவா? இந்த தாது உப்புக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய உடல் இயக்க செயல்பாடுக்கு ரொம்ப முக்கியமானதா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுது. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்ஜெக்ட் குள்ள போயிடலாம். குறிப்பா இந்த தாது உப்புக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு வகையா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு மேக்ரோ தாது உப்புக்கள், இன்னொன்னு மைக்ரோ தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்னு பெருவூட்ட தாது உப்புக்கள், இன்னொன்னு நுண்ணிய தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப பெருமூட்ட தாது உப்புக்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன அடங்கும்னு கேட்பாங்க. இந்த பெருவூட்ட தாது உப்புகள் இருக்குல்ல, இது நம்முடைய உடல் இயக்க செயல்பாடுக்கு அத்தியாவசியமானது. நம்முடைய உடல் இயக்க செயல்பாடுக்கு அத்தியாவசியமானது. ஓகேவா? அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அத்தியாவசியமான தாது உப்புகள் சொல்லுவாங்க. அப்ப என்னென்னு கேட்பாங்க. கால்சியம், அதுக்கப்புறம் சோடியம், K ஃபார் பொட்டாசியம், Mg ஃபார் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியம், P ஃபார் பாஸ்பரஸ். ஓகேவா? இது எல்லாம் அத்தியாவசியமான தாது உப்புகள். இது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ தாது உப்புகள், அதாவது நுண்ணிய அளவுல நம்ம உடல் எடுத்துக்கக்கூடிய தாது உப்புகள். இதுல என்னென்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இது ரெண்டு முக்கியமானது, அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடியது. ஓகேவா? இரும்பு, அயோடின், கோபால்ட், மாங்கனீசு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காப்பர். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ தாது உப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல நாம குறிப்பா என்னென்ன மட்டும் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் பார்ப்போம், சோடியம் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் பார்ப்போம். ஓகேவா? அடுத்ததா இங்க வந்து பாத்தீங்கன்னா இரும்பு பார்ப்போம், அயோடின் பார்ப்போம். இந்த 5 தாது உப்புகளும் ரொம்ப முக்கியமானது. இதுலதான் என்ன பண்றாங்க கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்கிறாங்க. ஓகே, ஓகே, பாருங்க, தாது உப்புக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் தாது உப்புக்களுடைய அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.3 இருந்து 4.4% வரைக்கும் நம்முடைய உடல்ல தாது உப்புக்கள் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? உடல்ல மொத்தம் எவ்வளவு தாது உப்புகள் வந்து இருக்கு, மனித உடல்ல எவ்வளவு தாது உப்புகள் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 50 தாது உப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம்பெற்று இருக்கு. ஓகேவா? ஓகே, தாது உப்புக்கள்ல ரெண்டா பிரிச்சிருப்போம். ஒன்னு மேக்ரோ, இன்னொன்னு மைக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருமூட்ட தாது உப்புக்கள்ல ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா கால்சியம். ஓகேவா? இப்ப இந்த கால்சியம் இருக்குல்ல, இதனுடைய முக்கிய மூல ஆதாரம் எது அப்படின்னா பால். ஓகேவா? கால்சியத்தினுடைய முக்கிய மூல ஆதாரம் எது அப்படின்னா பால். அப்ப பால்ல இருந்தா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கால்சியம் அப்படின்ற ஒரு தாது உப்பை பெறுறோம். ஓகேவா? இந்த கால்சியம் அப்படின்ற தாது உப்பு 99% எங்க இருக்கு அப்படின்னா எலும்புகள்ல போய் படியுது. ஓகேவா? தாது உப்புக்கள்ல 99% எது பெறுது அப்படின்னா எலும்புகள் வந்து பெறுது. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதனுடைய பணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்ப கால்சியத்தினுடைய பணி என்ன அப்படின்னா எலும்பு மற்றும் பற்கள் உருவாக்கத்திற்கு உதவுகிறது. ஓகேவா? இது அப்படியே கேட்பாங்க, எலும்புகள் மற்றும் பற்கள் உருவாக்கத்திற்கு உதவக்கூடிய தாது உப்பு எதுன்னு கேட்பாங்க, கால்சியம். ஓகேவா? அதே மாதிரி ரத்தம் உறைதலுக்கு உதவக்கூடிய காரணிகளை இது என்ன பண்ணும் அப்படின்னா தூண்டும். ஓகேவா? இப்ப ரத்தம் உறைதலுக்கு உதவக்கூடிய காரணிகளுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றக்கூடிய கால்சியம், அதாவது தாது உப்பு எதுன்னு கேட்பாங்க, கால்சியம். ஓகேவா? மூன்றாவது முக்கிய பணி என்ன அப்படின்னா தசை சுருங்கி விரிதலுக்கு உதவுகிறது. ஓகேவா? அப்ப கால்சியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 முக்கிய பணிகளை செய்து, ஒன்னு எலும்பு மற்றும் பற்கள் உருவாக்கத்திற்கு உதவுகிறது, இன்னொன்னு ரத்தம் உறைதலுக்கான காரணிகளை தூண்டுகிறது, மூணாவது தசை சுருங்கி விரிதலுக்கு உதவுகிறது. அப்போ இந்த 3 விதமான உடல் இயக்க செயல்பாடுகளுக்கு உதவக்கூடிய முக்கியமான தாது உப்பு எது அப்படின்னா கால்சியம். அப்ப இந்த கால்சியம் குறைபாட்டால நமக்கு என்ன நோய் ஏற்படும் அப்படின்னு பாருங்க. ஓகேவா? இப்ப கால்சியம் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா எலும்பு துளை நோய் அப்படின்ற ஒரு நோய் ஏற்படும்.
ஓகேவா? குறிப்பா எலும்புடைய வளர்ச்சி என்ன பண்ணும் அப்படின்னா குன்றி காணப்படும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலும்பு ரொம்ப பலவீனமா இருக்கும். ஓகேவா? இந்த கால்சியம் சத்து இல்லை அப்படின்னா எலும்பு ரொம்ப பலவீனமா இருக்கும். அப்ப கால்சியம் அப்படின்ற தாது உப்பு குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் எது? எலும்பு துளை நோய், எலும்பு பலவீனம் அடையுது. அடுத்து நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது சோடியம். ஓகேவா? இது என்னன்னு சொல்லுவாங்க? Na அப்படின்ற வார்த்தையால குறிப்பிட்டிருப்பாங்க. இப்ப சோடியம் எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய மூல ஆதாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வீட்டுல பயன்படுத்தக்கூடிய சாதாரண உப்பு NaCl அப்படின்னு சொல்லுவாங்க, சோடியம் குளோரைடு. ஓகேவா? கடல் நீர்ல இருந்து பெறக்கூடிய சோடியம் குளோரைடு உப்பு இருக்குல்ல, நம்ம வீட்டுல பயன்படுத்துறோம்ல, அந்த உப்பு தான் இந்த சோடியம் அப்படின்ற தாது உப்பினுடைய மூல ஆதாரமா இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த சோடியத்தினுடைய நம்ம உடல் இயக்க பணிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நரம்பு தூண்டல்களை கடத்த உதவுகிறது. ஓகேவா? நரம்பு தூண்டல்களை கடத்த உதவுகிறது எது? சோடியம். அடுத்தது அமிலக்கார சமநிலையை ஏற்படுத்துகிறது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. நம்ம கெமிஸ்ட்ரியில அமிலக்காரம் உப்பு அப்படின்ற ஒரு டாபிக் பார்ப்போம். அதுல நடுநிலை ஆக்கல் வினை அப்படின்ற ஒரு வினை பார்ப்போம். ஓகேவா? பொதுவா ஒரு அமிலம் பிளஸ் ஒரு காரம். ஓகேவா? ஒரு அமிலம் ஒரு காரம் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு அமிலம் காரத்தையும் வினைபுரிய வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நீர் பிளஸ் உப்பு கிடைக்கும். இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நடுநிலை ஆக்கல் வினைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம உடல்ல அமிலக்கார சமநிலையை ஏற்படுத்துவது எது அப்படின்னா சோடியம். ஓகேவா? அப்ப இந்த சோடியம் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்ன? தசைப்பிடிப்பு, நரம்பு தூண்டல் கடத்த இயலாமை. ஏன் அப்படின்னா இதனுடைய முக்கிய பணியை நரம்பு தூண்டல்ல கடத்த உதவுறது தான். ஓகேவா? அதற்கான எல்லா பணிகளையும் செய்யக்கூடியது எது அப்படின்னா சோடியம். அப்போ அதோடைய குறைபாட்டால இங்க என்ன ஏற்படும் அப்படின்னா நரம்பு தூண்டல் கடத்தாமை அப்படின்ற ஒரு நோய் ஏற்படும். ஓகேவா? அப்ப தசைப்பிடிப்பு, நரம்பு தூண்டல் கடத்தாமை இது ரெண்டும் எந்த தாது உப்பின் குறைபாட்டால் வருது அப்படின்னா சோடியம். அப்ப இது ரெண்டும் புரிஞ்சுதா? நல்லா கவனிச்சிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் படிச்சுக்கோங்க, இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா பொட்டாசியம். அடுத்த தாது உப்பு என்ன பார்க்க போறோம்? பொட்டாசியம் பார்க்க போறோம். இப்போ பொட்டாசியத்தினுடைய பணிகள் என்னென்னு பாருங்க. செல்களின் உயிர் வேதியியல் நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுது. ஓகேவா? இப்போ ஒரு உயிரினத்தினுடைய அடிப்படை அழகா நம்ம என்ன சொல்லுவோம்? செல்ல சொல்லுவோம். ஓகேவா? அந்த செல்லுக்குள்ள நிறைய நுண்ணுறுப்புகள் இருக்கு. அந்த நுண்ணுறுப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய வேதியியல் செயல்பாடுகள்ல ஈடுபடுகிறது. ஓகேவா? அந்த மாதிரி செல்களினுடைய உயிர் வேதியியல் செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு முக்கியமான தாது உப்பு எது அப்படின்னா பொட்டாசியம். ஓகேவா? ரெண்டாவது, நரம்பு தூண்டல்களின் பரிமாற்றத்தை கடத்த உதவுகிறது. நம்ம பார்த்திருப்போம், சோடியமும் இதே வேலையை செய்யும், பொட்டாசியம் என்ன பண்ணுது? அதே வேலையை செய்யுது. ஓகேவா? நரம்பு தூண்டல்கள் பரிமாற்றத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உதவுகிறது. இந்த பொட்டாசியத்தினுடைய மூலங்கள் பார்த்தோம் அப்படின்னா காய்கறிகள், இறைச்சி, இந்த மாதிரியான தானிய வகைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்குது அப்படின்றது சொல்றாங்க. அதே மாதிரி நரம்பு மற்றும் தசை செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிறது. நரம்பு மற்றும் தசை செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிறது. அப்போ பொட்டாசியம் எடுத்துக்கிட்டா நமக்கு 3 விதமான பணிகளை அது செய்கிறது. செல்களின் உயிர் வேதியியல் நிகழ்ச்சியில ஈடுபடுறது, இன்னொன்று நரம்பு தூண்டல் பரிமாற்றத்தை கடத்த உதவுகிறது, மூன்றாவது நரம்பு மற்றும் தசைகளினுடைய செயல்பாடை ஒழுங்குபடுத்துகிறது. அப்போ இந்த பொட்டாசியம் குறைபாட்டால என்ன நோய் ஏற்படும் அப்படின்னா தசை சோர்வு. ஓகேவா? நம்ம அங்க என்ன பார்த்திருப்போம்? சோடியத்துக்கு தசை பிடிப்பு பார்த்திருப்போம். இப்போ சோடியம் பொட்டாசியம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன சின்ன சின்ன வேறுபாடு இருக்குன்னு தெரியும். அப்ப தசை சோர்வை ஏற்படுத்தக்கூடிய தாது உப்பு எது அப்படின்னா பொட்டாசியம். நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை இது ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் ரெண்டுத்துக்குமான பொதுவான ஒரு அம்சமா பாக்குறோம். என்ன அப்படின்னா நரம்பு தூண்டல் கடத்த இயலாமை. ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமானது பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தம் மற்றும் சிறுநீர்ல pH அளவை என்ன பண்ணும் அப்படின்னா ஒழுங்குபடுத்தும். ஓகேவா? நம்ம pH அளவீடுன்றது யாரு கண்டுபிடிச்சா? SPL சாரன்சன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த pH அளவீடு எதுக்காக அப்படின்னா 0ல இருந்து 14 வரையிலான ஒரு அளவீடுகளை கொண்டது. ஓகேவா? இதுல 7 அப்படின்றது நடுநிலையானது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 to 7க்குள்ள ஓகேவா இந்த pH மதிப்பு அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? அமிலம் சொல்லுவோம். 7 to 14க்கு இருந்துச்சு அப்படின்னா அதை காரம் சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? அப்போ ரத்தம் மற்றும் சிறுநீர்கள்ல இந்த pH உடைய அளவை ஒழுங்குபடுத்தணும்.
ஓகேவா? ஒழுங்குபடுத்தக்கூடிய பணி எது செய்யுது அப்படின்னா பாஸ்பரஸ் செய்யுது. இப்ப ரத்தத்திலேயோ சிறுநீர்லயோ பிஹெச்சோட வேல்யூ அதிகமாகும் போது அது உடல்ல பல பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஓகேவா? அப்ப அந்த பிஹெச் அளவை கண்ட்ரோல்ல என்ன பண்ணும் வச்சிருக்கோம். அதுக்கு உதவக்கூடிய தாது உப்பு தான் இது பாஸ்பரஸ். ஓகேவா? அப்ப இதனால ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா எந்த ஒரு நோயும் இல்ல, பிஹெச்ல வந்து மாறுதல் ஏற்படும், உடல் இயக்க செயல்பாடு என்ன பண்ணும் குறையும். ஓகேவா? அப்ப அதுதான் அதுல முக்கியமா நோயின்னு நமக்கு ஸ்பெசிபிக்கா எதுவும் கொடுக்கல. ஓகேவா? புக்லயே வந்து பாத்தீங்கன்னா இது இருக்காது. இதுல ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கிறதுனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதை கொடுத்துருக்கு. அடுத்து முக்கியமானது இரும்பு. ஓகேவா? இதுதான் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டுட்டே இருப்பாங்க டிஎன்பிசில. ஓகேவா? இரும்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த கடத்தலுக்கு உதவுகிறது. ஓகேவா? ரத்த கடத்தலுக்கு உதவுகிறது. ஹீமோகுளோபினுடைய முக்கிய மூலக்கூறா இருக்கு. ஹீமோகுளோபினுடைய முக்கிய மூலக்கூறா இருக்கு. நம்ம பார்ப்போம், ரத்தம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தத்தினுடைய ஒரு பகுதி பொருளா தான் எது இருக்கு அப்படின்னா ஹீமோகுளோபின் இருக்கு. ஹீம் அப்படின்னா இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஹீமோகுளோபினுடைய வேலை என்ன அப்படின்னா இன்னொன்னு முக்கியமானது இதுல என்ன அப்படின்னா ஆக்சிஜனை கடத்த உதவுதுங்க. ஓகேவா? ஆக்சிஜன் கடத்தல். இங்க பாருங்க, இப்போ ரத்தத்துல எந்த பொருள் ஆக்சிஜனை கடத்துது அப்படின்னா ஹீமோகுளோபின். ஓகேவா? ஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹீமோகுளோபின் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜன்ல, அதாவது ரத்தத்துல ஆக்சிஜனை கடத்துது. ஓகேவா? அப்போ அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? அப்போ ரத்தம் தான் என்ன பண்ணும் ஆக்சிஜனை கடத்தும். ஓகேவா? அந்த ரத்தத்துல எந்த பொருள் கடத்தும் அப்படின்னா ஹீமோகுளோபின் கடத்தும். அதனால அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அது ஆக்சிஜனை கடத்தும் போது ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அந்த ஹீமோகுளோபினுடைய முக்கிய மூலப்பொருளாவே எது இருக்கு? இரும்பு இருக்கு. அப்போ ரத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 75% இரும்பு அப்படின்ற ஒரு தாது உப்பு இருக்குங்க. ஓகேவா? அப்போ இந்த இரும்பு அப்படின்ற தாது உப்பு எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா ரத்தத்துல. அப்போ இதோடைய பணிகள் பார்த்தோமா? அப்ப இந்த இரும்பு தாது உப்பு அப்படின்ற ஒரு தாது உப்புனால ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரத்த சோகை. ஓகேவா? இரும்பு அப்படின்ற தாது உப்பு நமக்கு வந்து ரொம்ப கம்மியா எடுத்துக்கிட்டாலோ அதனுடைய குறைபாடு இருந்தாலோ அதால ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா ரத்த சோகை. ஓகேவா? அப்போ பொட்டாசியம் பாத்தீங்க, பாஸ்பரஸ் பாத்தீங்க, இரும்பு பாத்தீங்க. இது எல்லாமே தெளிவா படிச்சுக்கோங்க. இன்னும் ரெண்டு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இன்னும் ஒண்ணுதான் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அயோடின் மட்டும் பார்ப்போம். ஓகே, பாருங்க, கடைசியா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அயோடின் அப்படின்ற தாது உப்புக்கு வந்துட்டோம். இப்ப அயோடின் தாது உப்பினுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி செய்தல். ஓகேவா? தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியில ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது எது அப்படின்னா அயோடின். இப்போ இந்த அயோடின் வந்து நம்ம எங்கிருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா NaCl சொல்லக்கூடிய சாதாரண உப்புல இருந்து எடுத்துக்கிறோம். நம்ம வீட்டில் பயன்படுத்துறோம்ல, அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண உப்பு, கடல் நீரில் இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு உப்பு. ஓகேவா? இப்போ அதோட சேர்த்து கடல் பொருட்கள் இருக்குல்ல, மீன், நண்டு, இந்த மாதிரி கடல் பொருட்கள்ல இருந்தும் என்ன பண்ணலாம், நம்ம அயோடினை எடுத்துக்கலாம். அப்ப அயோடினுடைய முக்கிய வேலை என்ன அப்படின்னா தைராய்டு ஹார்மோனை சுரத்தல். அப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் சுரப்பு குறைவா இருக்கும்போது இங்க என்ன ஏற்படும் அப்படின்னா முன்கழுத்து கழலை அப்படின்ற நோய் ஏற்படும். அப்படி இல்லைன்னா எளிய காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? எளிய காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, முன்கழுத்து கழலை அல்லது எளிய காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கழுத்தினுடைய முன்பகுதியில என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வீக்கம் ஏற்பட்டிருக்கும். அதுதான் முன்கழுத்து கழலைன்னு சொல்றாங்க. அப்போ அயோடின் அப்படின்றது எந்த மூலப்பொருள்ல இருந்து கிடைக்குது அப்படின்னா உப்புல இருந்து கிடைக்குது. ஓகேவா? இதோடைய பணி என்ன அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு உதவுகிறது. ஓகேவா? இதால ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா முன்கழுத்து கழலை அல்லது எளிய காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தாது உப்பு அப்படின்ற ஒரு பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதுல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை நான் என்ன பண்றோம் உங்களுக்கு கொடுத்துட்றோம்.